So good evening students, today we will see the current affairs analysis dated from 6th December to 9th. So first on the Finance Commission related to criticism. So Finance Commission la 16th Finance Commission chaired by whom? Huh? Arvind Panagaria. So இதில் என்ன அப்படின்னா opportunities related to the Finance Commission and failures of the Finance Commission. So discuss Finance Commission already நம்ம discuss பண்ணியிருந்தோம். There will be a chairperson and total 5 members and 4 members. Chair போக 4 members. இதோட பர்பஸ் கிராண்ட் இன் எய்டை ரெக்கமெண்ட் பண்ணுறது, அப்புறம் டேக்ஸஸ் எவ்வளோ நெட் ப்ரொசீட், தென் ஸ்டேட்டோட கன்சாலிடேட்டட் ஃபண்ட் ஆகுமெண்டேஷன் ரெக்கமெண்ட் பண்ணுவாங்க. ஸோ தட்ஸ் அ பாடி. ஸோ பிரசிடென்ட் 5 இயர்ஸுக்கு ஒரு வாட்டி இதை அப்பாயின்ட் பண்ணுவாங்க. ஸோ இந்த 2016 ஃபினான்ஸ் கமிஷனை அப்பாயிண்டட் ஹெடட் பை அரவிந்த் பனகாரியா. So he is the former Nidhi Aayog chairman or the person, vice chairperson and the person, chairman of the prime minister. Okay, so இது ஒவ்வொரு மாநிலங்களாக இப்போ போயிட்டுருக்காங்க. ஸோ அதில் இருக்கக்கூடிய ட்ராபேக்ஸை சொல்கிறாங்க இந்த ஆர்டிக்கிள். ஆப்பர்ச்சுனிட்டிஸ் அரைசிங் ஃப்ரம் இந்தியன் சைட். ஸோ அதை வந்து ஃபினான்ஸ் கமிஷன் ரெக்கமெண்டேஷனில் கொண்டு வரணும். தட் இஸ் ஃப்ரெண்ட் ஷோரிங் டு இஸ் எக்கனாமிக்கல் டேர்ம், ஃப்ரெண்ட் ஷோரிங் டு ரீஷோரிங். ஸோ இந்தியாவை பொறுத்தவரை இன்ஃப்ராஸ்ட்ரக்சரில் ப்ராப்ளம் இருக்குது. ஃப்ரெண்ட் ஷோரிங் அப்படின்னா என்னது? ஃப்ரெண்ட் ஷோரிங் டு ரீஷோரிங். ஸோ ரா மெட்டீரியல்ஸ் இருக்கக்கூடிய கம்பெனிஸில் இப்போது இந்தியா போன்ற நாடுகள் வெளிநாட்டில் போய் இன்வெஸ்ட் பண்ணுறது. ஸோ ரிலேட்டட் டு ரா மெட்டீரியல் அண்ட் ப்ரொடியூஸ் ப்ராடக்ட்ஸ் அண்ட் செல் டு டிஃப்ரெண்ட் கண்ட்ரீஸ், ப்ரொடக்ஷன்ஸ் பண்ணுறது. ரீஷோரிங் அப்படின்னா போனவங்க திரும்பி வர்றது. ஸோ தட்ஸ் அ ரீஷோரிங் கான்செப்ட். ஸோ இப்போ இருக்கக்கூடிய ட்ரெண்டு ரீஷோரிங். ஸோ அதை வந்து நம்ம கரெக்டாக பயன்படுத்திக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. சரியா? அது மாதிரி எக்கனாமிக்கல் ப்ராஸ்பெக்ட்ஸ், பேலன்ஸ் ஆஃப் டிஸ்ட்ரிபியூஷன், ரிசோர்ஸ் டிஸ்ட்ரிபியூஷன் வந்து கரெக்டாக இருக்கணும். இப்போ தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள் கரெக்டாக டேக்ஸ் பே பண்ணுறாங்க, அவங்களுக்கான வருமானம் கரெக்டாக வரணும், டிஸ்ட்ரிபியூஷன் ரிசோர்ஸஸில் இருக்கணும் அப்படின்னு சொல்லப்படுது. சேலஞ்சஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா இவங்க கொடுக்கக்கூடிய ரெக்கமெண்டேஷன் இது வரைக்கும் ஃபுல் ஃப்ளெஜ்டாக இம்ப்ளிமெண்டேஷன் வரல. லாஸ்ட் இயர் 15th ஃபினான்ஸ் கமிஷன், லாஸ்ட் ஃபினான்ஸ் கமிஷன் 15th ஃபினான்ஸ் கமிஷனில் 41% ரெக்கமெண்ட் பண்ணப்பட்டுச்சு. ஆனால் கொடுத்தது 33%, 33.11%. இவ்வளோதான் ஷேர் பண்ணியிருக்காங்க. ஸோ ஸ்டேட் ஷுட் பி கிவன் 50% ஷேர் அப்படின்றது இந்த ஆர்டிக்கிளில் சொல்லியிருக்காங்க. இது வந்து ஃபினான்ஸ் கமிஷன் எப்படி எடுப்பாங்க அப்படின்றது we need to wait and see. So you people have to study about the finance commission. ஆல்ரெடி நான் பல வாட்டி எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன், நல்லதாக திருப்பி எக்ஸ்பிளைன் பண்ண விரும்பலை. ஓகே, த நெக்ஸ்ட் ஹார்ன்பில்ஸ். ஹார்ன்பில் ஃபெஸ்டிவல் நாகாலாண்டில் செலிப்ரேட் பண்ணுறாங்க. தட்ஸ் இட் கேம் இன் நியூஸ். ஹார்ன்பில்லை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் அ வெஸ்டர்ன் காட்ஸ், அப்புறம் நார்த் ஈஸ்டில் இருக்கக்கூடிய பேர்ட். இந்தியன் சப்கான்டினென்ட்டில் வி ஹேவிங் 9 டைப்ஸ் ஆஃப் ஹார்ன்பில்ஸ். 9 ஸ்பீஷீஸ் ஆர் தேர். இந்தியன் கிரேப் ஹார்ன்பில், அப்புறம் மலபார் கிரேவ் ஹார்ன்பில், தென் மலபார் பைடு ஹார்ன்பில், கிரேட் ஹார்ன்பில், தட் இஸ் 50 இயர்ஸாக இந்தியாவில் இருக்கக்கூடியது. நார்கண்டம் ஹார்ன்பில், அப்புறம் ருஃபோஸ் நெக்ட் ஹார்ன்பில், ரீத்தர்ட் ஹார்ன்பில், ஒயிட் த்ராட்டட் ஹார்ன்பில், ஓரியண்டல் பைடு ஹார்ன்பில். ஸோ இதில் 9 வெரைட்டி இருக்குது. இதில் ரொம்ப இம்பார்ட்டன்ட் கிரேட் ஹார்ன்பில். கிரேட் ஹார்ன்பில் இது வந்து வல்னரபிள் கேட்டகரியில் இருக்குது இன்னைக்கு IUCN ஸ்டேட்டஸில். அண்ட் ஸ்கெடியூல் 1ல் இட் வாஸ் லிஸ்டட் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்டில். ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய ஃபேமஸ். ஸோ இந்தியா மட்டும் இல்லை, இந்தியன் சப்கான்டினென்ட், ஆஃப்ரிக்கா, அப்புறம் பிலிப்பைன்ஸ், இந்தோனேஷியா, சாலமன் ஐலண்ட்ஸில் இந்த பாப்புலேஷன் இருக்குது. இந்தியாவில் இருக்கக்கூடிய ஸ்பீஷீஸ் தான் நான் 9 சொன்னது, ரீட் பண்ணது. எல்லாம் படிக்க வேணாம், நீங்கள் படிக்கணும். ஏன்னா கேரளாவுக்கும் நாகாலாண்டுக்கும் இட்ஸ் அ ஸ்டேட் பேர்ட். ஸோ அது ஒரு கொஸ்டின் கேட்டிருந்தாங்க, ஸ்டேட் பேர்ட் ரிலேட்டடாக கேட்கல. த ஹார்ன்பில் இஸ் ஹார்ன்பில் ரிலேட்டடாக ஒரு பேர்டு வச்சு கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன். ஒரு 2 ஸ்டேட்டுக்கு அதுக்கு ஸ்டேட் பேர்டாக இருக்குது அப்படின்றத மென்ஷன் பண்ணிது ஒரு ஸ்டேட்மெண்ட்டில்.
இல்லைன்னா ஹார்ன்பில் வச்சு கேட்டிருந்தாங்கன்னு நினைக்கிறேன், எனக்கு கரெக்டாக ஞாபகம் இல்லை. 2016 17 வந்த கொஸ்டின். ஸோ இட்ஸ் அ பார்ட் ஆஃப் எவர் கிரீன் ஃபாரஸ்ட். அதனால தான் வெஸ்டர்ன் காட்ஸ்லேயே நார்த் ஈஸ்ட்லேயே அதிகமாக இருக்கும் இது பாப்புலேஷன். ஃப்ரூட்டை வந்து அதிகமாக எடுத்துக்கும் சாப்பிட்றதுக்கு. அது மாதிரி 9 ஸ்பீஷீஸ் இருக்குன்னு நான் உங்களுக்கு சொன்னேன். மோஸ்ட்லி எல்லாமே வந்து வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்டில் ஷெட்யூல் 1 ஸ்டேட்டஸில் இருக்குது. ஆனால் கிரே ஹார்ன்பில் வந்து வல்னரபிள், மலபார் கிரே வல்னரபிள், ஒவ்வொரு கேட்டகரி ஐயூசிஎன் லிஸ்ட்டில். சிக்னிஃபிகன்ஸ் எடுத்திங்கன்னா கல்ச்சரல் சிம்பிள். நாகாலாந்து பீப்புள் இது வந்து கல்ச்சரல் சிம்பிள். அவங்க வந்து அதோட பீக்கை வந்து எடுத்து அவங்க ஹெட் கியராக பயன்படுத்துவாங்க தலையில் வைக்கிறதுக்கு. ஸோ அதனால் இப்போ அது வந்து பிளாஸ்டிக்கில் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க, ஏன்னா ஹார்ன்பில் நம்ம அழிக்கப்படக்கூடாது அப்படின்றதுனால. ஸோ அது வந்து ஃபெஸ்டிவல் அவங்க செலிப்ரேட் பண்ண நாகாலாண்டோட ஸ்டேட் பேர்ட். அப்புறம் ஸ்டேட் பேர்ட் ஆஃப் அருணாச்சல் பிரதேஷ் அண்ட் கேரளா, சாரி நாகாலாண்டில் அருணாச்சல் பிரதேஷ் அண்ட் கேரளா, நாகாலாண்டு கிடையாது. அப்புறம் தேர் ஆர் லைக் பாப்புலேஷன்ஸ் அதிகமாக இருக்குது இந்தியாவில். தே ஆர் நாட் இன் கிரிட்டிக்கலி என்டேஞ்சர்ட் கேட்டகரி, பட் யூ பீப்புள் நீட் டு நோ. இந்த ஃபெஸ்டிவல் நடக்கிறதுனால இம்பார்ட்டன்ட் கல்ச்சரில் கொஸ்டின்ஸும் கேட்டிருக்காங்க. தென் ஐசிஜே பற்றி ஆல்ரெடி நம்ம எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். பீப்புள் நோ தட், ரைட்? நோ நீட் டு எக்ஸ்பிளைன். ஸோ ஐசிஜே வில் ஹேவ் ஹவு மெனி ஜட்ஜஸ்? 15 ஜட்ஜஸ், 9 years ஆஃப் டென்யூர். இந்தியாவை சேர்ந்த ஜட்ஜ் பேர் என்னது? சாலமன். தல்வீர் பந்தாரியா. ஸோ இஸ் த பர்சன் ஐசிஜேல இப்போ ஜட்ஜஸில் இருக்கார் அவர். ஸோ ரெண்டாவது வாட்டி அவர் ரீஅப்பாயின்ட் பண்ணப்பட்டிருக்கு. எத்தனை வாட்டி வேணால் ரீஅப்பாயின்ட் பண்ணலாம். இந்த கேசஸ் எப்படி எடுப்பாங்க? தேர் வில் பி a prosecutor, then 15 judges are there, prosecutor will be there, advisory role இருக்குது. அப்புறம் கண்டெண்டர்ஸ் கேட்டகரி கண்ட்ரிஸ் வந்து அப்ளை பண்ண யூஎன்எஸ்சி ரெக்கமெண்டேஷன் பண்ணக்கூடியது கேசஸ். ப்ராசிக்யூட்டர் தான் இந்த ஃபஸ்ட்டு இதில் ப்ரீ ட்ரையல் பண்ணுவாங்க. அதுக்கு பிறகு தான் விசாரணை நடக்கும், அதுக்கு பிறகு ஜட்ஜ்மெண்ட். ஸோ இது நம்ம நெதன்யாகு கேஸில் பார்த்தோம், சரியா? இப்போ ஆர்டிகிள் வந்ததுக்கு என்ன ரீசன் அப்படின்னா, கிளைமேட் சேஞ்ச் வந்து இப்போ அந்த கான்ஃபரன்ஸ் ஆஃப் பார்ட்டிஸ் 29 மீட்டிங்கில் கிட்டத்தட்ட நம்மளோட டார்கெட் வந்து 300 பில்லியன் per year. என்னம்மா 1.3 ட்ரில்லியனா டோட்டலாக? ஆமாம், அது வந்து டார்கெட் வச்சுருந்தோம். இதில் டிஸ்கஷனில் எதுவுமே இது ஆகலை அப்படின்றனால ஐசிஜேல இப்போ கேஸ் போட்டிருக்காங்க. இனி அது வெர்டிக்ட் எப்படி வருது அப்படின்றது தெரில. ஸோ யூ நீட் டு வெயிட் அண்ட் சி. இதில் நீங்கள் ஐசிஜே படிச்சுக்கோங்க, அவங்க எப்படி வருது. ஸோ இட்ஸ் அன் அட்வைசரி கேட்டகரியில் தான் போடப்பட்டிருக்கு, சரியா? தட்ஸ் ஆல். த நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள், இன்ஃப்ளேஷன். நம்ம இந்தியாவை பொறுத்த வரைக்கும் இன்ஃப்ளேஷன் ரீச் 6.5%. ரொம்ப ஹையாக இருக்குது. அதனால் அதை கண்ட்ரோல் பண்ணுறதுக்கு ரெப்போ ரேட்டை அதிகப்படுத்துவாங்க அப்படின்றது பார்த்தோம். ஆனால் ரெப்போ ரேட்டை அதிகப்படுத்தலை, அதுக்கு பதிலாக சிஆர்ஆரை குறைச்சிருக்காங்க. அது ஏன் அப்படின்றதும் கொஸ்டின் மார்க். 4.5லேருந்து 4%. அது நம்ம ரீசெண்டாக சொல்லியிருந்தோம் நம்ம ஆர்டிக்கிளில். தர் இஸ் அ நியூஸ் ஆர்டிக்கிள் கேம், சிஆர்ஆர் ரெடக்ஷன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படின்றத சொல்லியிருந்தேன். ஆர்டிக்கிள் சொன்னாங்க, இட்ஸ் நாட் ப்ரெடிக்ஷன், சரியா? ஆன்டிசிபேஷன் ரிலேட்டட் டு த ஆர்டிக்கிள். ஸோ தர் இஸ் அ டிஸ்கஷன். மானிட்ரி பாலிசி கமிட்டி மீட் பண்ணியிருக்காங்க பை மந்த்லி மீட்டிங்கில். ஸோ தே ஹேவ் டிசைடட் டு ரெடியூஸ் 4.5லேருந்து இப்போ கிட்டத்தட்ட 1.16 lakh crore. ஆர்பிஐயில் இருக்கக்கூடிய பணம் வந்து இன்னும் ஃப்ளோ அதிகப்படுத்தும். ஃப்ளோ அதிகப்படுத்துச்சுன்னா என்ன ஆகும்? இன்ஃப்ளேஷன் இன்னும் அதிகமாக தான் வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஏன் அந்த முடிவு எடுத்தாங்க அப்படின்றதுல, ஸோ பிகாஸ் ஜிடிபி இஸ் ஸ்லோவிங், ஜிடிபி இஸ் கோயிங் டவுன், அதனால் அந்த முடிவு எடுத்திருக்கலாம். தட் இஸ் 7.2லேருந்து it went to 6.6. இப்போ 5.5 வந்துச்சு இந்த குவார்ட்டரில். 5.4. அதெல்லாம் கரெக்டாக சொல்லலாம். 5.4. த ரீட்டைல் இன்ஃப்ளேஷன் இஸ் 6.5 now. ஸோ அது வந்து கண்ட்ரோல் பண்ணப்படணும். ஆனால் அது வந்து ரெப்போ ரேட்டை வந்து எந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டும் பண்ணலை. ரெப்போ ரேட் வந்து 6.5ல் இருக்குது நமக்கு இன்னைக்கு, சரியா? ரெப்போ ரேட்டுனா ரிவர்ஸ். வாட் இஸ் ரெப்போ ரேட்? ரீபர்ச்சேஸ் ஆப்ஷன். சிஆர்ஆர் மீன்ஸ்
கேஷ் ரிசர்வ் ரேஷியோ. ஸோ அதுவும் நம்ம ரீசெண்டாக போன வாரம் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தோம். நோ நீட் டு எக்ஸ்பிளைன் அகெயின். ஸோ பீப்புள் கேன் வாட்ச் த வீடியோஸ். ஸோ ஆர்பிஐ வந்து நியூட்ரல் ஸ்டாண்ட்ஸ் எடுத்ததாக சொல்லப்படுது. நியூட்ரல் ஸ்டாண்ட்ஸ். எக்கனாமிக்ஸ் படித்தவங்களுக்கு இந்த டேர்ம் தெரியும் என்ன பர்பஸ் அப்படின்றது. when inflation is high then there is a neutral stance, expansionary policy, contractionary policy. அதெல்லாம் போய் பார்த்துருங்க. நம்ம டேபிளர் காலம் கொடுத்து அந்த ஆர்டிக்கிள் நடத்தியிருந்தோம். எக்கனாமிக்ஸ் படிக்காதவங்க லீவ் தோஸ் திங்ஸ். ஆஃப்டர் ஸ்டடிங் திஸ் பார்ட் பீப்புள் வில் கெட் த டீட்டெயில்ஸ். ஓகே. ஸோ லிக்விடிட்டிஸ் இன் ஸ்ட்ரெஸ், அதுக்காக தான் வந்து நியூட்ரல் ஸ்டாண்ட்ஸ் எடுத்ததாக சொல்லப்படுது. ஆனால் லிக்விடிட்டி ஸ்ட்ரெஸ்ஸாக இருந்தால் இன்ஃப்ளேஷன் இந்த அளவுக்கு ஏறுறதுக்கான வாய்ப்பு. ஸோ குவான்டிட்டி பொருட்கள் வர்றது கம்மியாக இருந்தாலும் இன்டர்நேஷ்னல் ரீசன் ஆல்சோ இன்ஃப்ளேஷன் அதிகமாகிறதுக்கு ரீசன் இருக்குது. ஓகே. ஸோ தட்ஸ் அபவுட் திஸ் பார்ட். அப்புறம் சைனாவோட +1 ஸ்ட்ராட்டஜி. சைனாவோட பாலிசி கிடையாது, சைனாவில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கக்கூடிய கம்பெனிஸ் எடுக்கின்ற முடிவு. +1 ஸ்ட்ராட்டஜி. ஸோ சைனாவில் இப்போ நிறைய கம்பெனிஸ் வந்து இன்வெஸ்ட் பண்ணாங்க. கோவிடில் என்ன நடந்துச்சு அப்படின்னா லாட் ஆஃப் ஷட் டவுன்ஸ். அப்போ என்ன, இந்த குளோபல் சப்ளை செயினில் சைனா இஸ் த மேஜர் ப்ரொடியூசர் ஆஃப் ஹார்ட்வேர் ஐட்டம்ஸ். அப்புறம் கண்டெய்னர்ஸாக இருக்கட்டும், இதெல்லாமே நமக்கு நிறைய ப்ராப்ளம் வந்து ஷிப்மெண்ட்டில் ப்ராப்ளம் வந்துச்சு. பொருட்கள் இல்லை ஷிப் பண்ணுறதுக்கு. குளோபல் சப்ளை செயின் டிஸ்ரப்ட் ஆச்சு. அதுக்கு ரீசன் சைனாவில் வந்து ஜீரோ கோவிட் அப்படின்ற பாலிசி. கோவிட் பேஷண்ட்ஸே இருக்கக்கூடாது அப்படின்னால மொத்த லாக்டவுன் அனௌன்ஸ் பண்ணாங்க. இண்டஸ்ட்ரியலும் ஒர்க் பண்ண விடலை. அதனால் தெர் இஸ் அ ஹியூஜ் லாஸ். குளோபல் சப்ளை செயின் நம்ம இந்தியாவை பொறுத்தவரை செமிகண்டக்டர்ஸில் அதிகமாக பாதிக்கப்பட்டுச்சு. ஸோ அதனால் என்ன பண்ணாங்க அப்படின்னா கம்பெனிஸ், அங்கே இன்வெஸ்ட் பண்ண கம்பெனிஸ் பக்கத்தில் இருக்கக்கூடிய நாடுகள் நம்ம டைவர்சிஃபை பண்ணலாம். அதுக்கு பேர் தான் சைனா ப்ளஸ் ஒன் அனதர் கண்ட்ரி. வியட்நாம், மலேசியா, இந்தியாவையும் பார்த்தாங்க. நிதி ஆயோகோட ரிப்போர்ட் இது என்ன சொல்லுது அப்படின்னா ட்ரேட் வாட்ச் ரிப்போர்ட். அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்தியா வந்து காம்படிட்டிவ்னஸாக இல்லை, அதனால தான் அந்த சைனா +1லேயும் நம்ம வந்து கெயின் பண்ண முடியலைன்னு சொல்லப்படுது. அதுக்கு அவங்க கொடுக்கக்கூடிய ரீசன் நான் சொல்கிறேன். வியட்நாம், தாய்லாந்து, கம்போடியா, மலேசியா இவங்க எல்லாம் ரொம்ப சீப்பராக இருக்காங்க லேபர். ஸோ காம்படிட்டிவ்னஸ் இந்தியாவை பொறுத்தவரையும் வி ஹேவிங் ஹை லேபர் சார்ஜ். பாலிசியும் வந்து பெருசாக நமக்கு இன்வெஸ்ட்மெண்ட்டுக்கு இது யார் சொல்கிறது, கவர்மெண்டோட நிறுவனம், நிதி ஆயோக் சொல்கிறது. காம்படிட்டிவ்னஸாக இல்லை. ஃப்ரீ ட்ரேட் அக்ரிமெண்ட் வந்து சவுத் ஈஸ்ட் ஏஷியன் கண்ட்ரிஸ் எல்லாமே அதிகமாக விரும்பி அதில் சைன் பண்ணுறாங்க அண்ட் தே ஆர் கெட்டிங் ஆக்சஸ்ட். ஆனால் நம்ம இந்தியா போன்ற நாடுகள் வந்து இதை பெருசாக கண்டுக்கிறதில்ல. இப்போ தான் யூஏஇ கூட பண்ணோம், அதிலே நமக்கு நிறைய சிக்கல்கள் இருந்துச்சு. அது மாதிரி குளோபல் ட்ரேடில் நம்மளோட ஷேர் வந்து ஒன்லி 1% அப்படின்னு சொல்லப்படுது. சரியா, கான்ட்ரிபியூஷன், பங்களிப்பு. அப்புறம் யூஎஸ் சைனாவோட டேரிஃப் வார் இன்னும் அதிகமாக பாதிக்கும். அதனால் அவங்க இன்னும் மற்ற கண்ட்ரிஸை தேடிட்டு இருக்காங்க. இந்தியா வந்து அந்த வாய்ப்புகளை உருவாக்கணும். இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரொம்ப மோசமாக இருக்குது. அது மாதிரி கார்பன் பார்டர் ட்ரேட் அட்ஜஸ்ட்மெண்ட் மெக்கானிசம் வந்துருச்சு அப்படின்னா கிட்டத்தட்ட 35% நம்மளோட பொருட்களோட ரேட் வந்து யூரோப்பியன் யூனியனில் ஏறும். அப்போ நம்ம பொருட்கள் அங்கே காம்படிட்டிவ்னஸாக இருக்காது அப்படின்றது சொல்லப்படுது. அயர்ன் அண்ட் ஸ்டீல். ஸோ அப்போ அதை நம்பியே நம்ம இருந்தோம் அப்படின்னா இட் வில் அஃபெக்ட். ஸோ வி நீட் டு ஓப்பன் அவர் எக்கானமி. எக்கானமி ஓப்பனில் தான் இருக்குது. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் டெவலப்மெண்ட், லேபர் பாலிசி எல்லாமே கரெக்டாக பண்ணப்படணும் அப்படின்னு சொல்லப்படுது. சைனா வந்து ரொம்ப சீப்பாக வச்சுருக்காங்க, அதனால தான் நிறைய அங்கே வந்து இன்வெஸ்ட் பண்ணாங்க அப்படின்றதும் சொல்லப்படுது. அதுக்கேற்ற மாதிரி நம்ம இந்தியாவோட பாலிசியை மாற்றணும் அப்படின்றதும் சொல்கிறாங்க. ரெக்கமெண்டேஷன்ஸ் நிதி ஆயோக் கொடுத்துருக்கு. ஸோ யூ கேன் ரைட் இட் வைல் ரைட்டிங் மெயின்ஸ். அது மாதிரி ரத்தாபானி அப்படின்ற ஒரு டைகர் ரிசர்வ் ரீசெண்டாக ரொம்ப கிட்டத்தட்ட ஒரு லாஸ்ட் வீக்லேருந்து அது நியூஸில் தான் இருக்குது. இட் வாஸ் நேம்ட் வைல்ட் லைஃப் சாங்சுரியாக இருந்தது, இப்போ டைகர் ரிசர்வாக மாற்றிருக்காங்க. இட் வாஸ் நேம்ட் அஸ் அ டைகர் ரிசர்வ் என்டிசிஏ அப்ரூவல் மூலமாக. அப்புறம் மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபாரஸ்ட் அண்ட் கிளைமேட் என்வாயர்மெண்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச், மினிஸ்ட்ரி ஆஃப் ஃபாரஸ்ட் என்வாயர்மெண்ட் அண்ட் கிளைமேட் சேஞ்ச் அவங்க வந்து அப்ரூவல் கொடுத்துருக்காங்க. ஸோ 57வது டைகர் ரிசர்வ் அது மாதிரி இருக்குது. மத்திய பிரதேசை பொறுத்தவரைக்கும் 8th டைகர் ரிசர்வ் மத்திய பிரதேசில் இருக்குது. விந்தியா ஹில்ஸில் வருது. பிம்பேத்கா கேவ் நீங்கள் ஆர்ட் அண்ட் கல்ச்சரில் படிச்சிருப்பீங்க, அது இந்த ஃபாரஸ்ட் ஏரியாவில் தான் வர்றதா சொல்லப்படுது. கல்ச்சரல் சிக்னிஃபிகன்ஸ் ஆல்சோ தேர். கிட்டத்தட்ட இதுக்கு வந்து 1271.4 ஸ்கொயர் கிலோமீட்டர்ஸ் இதோட மொத்த பரப்பளவு. அதில் கோர் ஏரியா 763.8, அவ்வளோ இம்பார்ட்டன்ட் கிடையாது. டைகர் ரிசர்வை பொறுத்த வரைக்கும் என்னெல்லாம் இருக்கும் அப்படின்னா யூ ஹாவ் கோர் ஏரியா, அப்புறம் பஃபர் சோன், அதுக்கு பிறகு யூ ஹாவ் அ ட்ரான்சிஷன் சோன், எக்ஸ்க்ளூசிவ் எக்கனாமிக் சோனா. இந்த கோர் ஏரியா
63. அது மாதிரி பஃபர் ஜோன் வந்து 5076 7.6. அது மாதிரி டிரான்சிஷன் ஏரியாவும் இருக்குது பஃபர் ஜோனை பொறுத்த வரைக்கும். இது வந்து யார் இது அப்ரூவல் கொடுக்குறதுனா மினிஸ்ட்ரி ஆஃப் என்வைரன்மெண்ட் ஃபாரஸ்ட் கிளைமேட் சேஞ்ச். தெர் இஸ் அ டெக்னிக்கல் பாடி கால்ட் அஸ் NTCA, நேஷனல் டைகர் கன்சர்வேஷன் அத்தாரிட்டி. அவங்க ரெக்கமெண்டேஷனில் தான் இதை பண்ணுவாங்க. அவங்க அப்ரூவல் கொடுத்த பிறகு தான் அவர் பண்ண முடியும். அப்படி தான் அந்த டைகர் ரிசர்வ் இஸ் நாட் அனௌன்ஸ்ட் பை ஸ்டேட். எந்த ஆக்டில் இது நடைமுறைப்படுத்துகிறாங்க? வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்டில். ஸோ இந்தியாவில் இருக்கக்கூடிய மோஸ்ட் கன்சர்வேஷனும் வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்டுக்கு கீழே தான் வரும். ப்ளஸ் தெர் இஸ் அ ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு வந்து அதிகாரம் கிடையாது இதில். ஆனால் ஸ்டேட் கவர்மெண்ட் அதுக்கு முன்னாடி இந்த ஏரியாவை வந்து வைல்ட் லைஃப் சாங்சுரிஸாவோ இல்லை நேஷ்னல் பார்க்காவோ அனௌன்ஸ் பண்ணப்பட்டிருக்கணும். பயோஸ்பியர் ரிசர்வ் சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணுவாங்க. வைல்ட் லைஃப் சாங்சுரிஸ் நேஷனல் பார்க் கேன் பி நோட்டிஃபைட் பை தி ஸ்டேட் அண்டர் தி வைல்ட் லைஃப் ப்ரொடெக்ஷன் ஆக்ட். ஸோ அப்படி டைகர் பாப்புலேஷன் இருந்து வைல்ட் லைஃப் சாங்சுரியாக மாறி இல்லைன்னா நேஷ்னல் பார்க்காக மாறி இருந்து அதுக்கு பிறகு தான் நீங்கள் வந்து டைகர் ரிசர்வாக மாற்ற முடியும். அது சென்ட்ரல் கவர்மெண்ட் பண்ணுவாங்க. தெர் இஸ் அ பாப்புலேஷன், தெர் இஸ் அன் இன்க்ரீஸ் இன் பாப்புலேஷன் ஆஃப் டைகர். சரியா? ஸோ தட்ஸ் வை இந்த நேம் இம்பார்ட்டன்ட். 56வது வந்து சத்தீஸ்கரில் இருக்குது. அதுவும் ரீசெண்டாக பண்ணப்பட்டது தான். தென் நெக்ஸ்ட் ஆர்டிக்கிள், இந்திரா காந்தி ப்ரைஸ் டிசார்மமெண்ட் அண்ட் டெவலப்மெண்ட். ஃபார்மர் சிலியன் பிரசிடெண்ட்டுக்கு கொடுத்துருக்காங்க. மிச்சலி பேக்லெட் ப்ரொனன்சியேஷன் பேக்லெட்டாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ அவங்களுக்கு வந்து கொடுத்துருக்காங்க. அவங்க வந்து இன்டர்நேஷ்னல் பீஸுக்காக பாடுபட்டாங்க அப்படின்றதுனால. ஸோ இஸ் அ ப்ரமோட்டர் ஆஃப் பீஸ், அதனால் கொடுக்கப்பட்டிருக்கு. 1986 இந்திரா காந்தி ப்ரைஸ் ஃபார் டிசார்மமெண்ட் அண்ட் டெவலப்மெண்ட். வேர்ல்டில் பீஸ் ப்ரமோட் பண்ணுறவங்களுக்கு இந்த அவார்டு. இட்ஸ் அண்ட் ப்ரைவேட் இன்டர்நேஷ்னல் இந்திரா காந்தியோட தனி அறக்கட்டளை. அவங்க பேரில் காந்தி ஃபேமிலி கொடுக்கக்கூடியது. சரியா? காந்தியன் ஃபேமிலியில் காந்தி ஃபேமிலி. ஸோ அவங்க வந்து தனியாக நடத்துகிறாங்க. 1986 இட் வாஸ் கிரியேட்டட் ஆஃப்டர் த டெத் ஆஃப் இந்திரா காந்தி. 25 lakh அவார்டு கொடுக்குறாங்க. இண்டிவிஜுவல் அண்ட் ஆர்கனைசேஷனுக்கு கொடுக்கப்படுது. இன்டர்நேஷ்னல் லெவலில் நிறைய பேர் இதை வாங்கியிருக்காங்க. சரியா? இந்திய அளவுலையும் கொடுப்பாங்க. இந்த நாட் ஓன்லி ஃபார் அதர் பீப்புள், இந்தியன்ஸ் ஆல்சோ. சரியா? தட்ஸ் ஆல். அப்புறம் எமிஷன் கேப் ரிப்போர்ட் வாஸ் ரிலீஸ்ட் பை UNEP. அதில் வந்து க்ரீன் ஹவுஸ் கேஸ் வந்து நம்ம இப்போ இருக்கக்கூடிய நிலைமையில் 57.1 பில்லியன் டன்ஸ் ஈக்குவலன்ட் டு தி கார்பன் டை ஆக்சைடு அதிகமாக இருக்குது. லாஸ்ட் 2022 கம்பேர் பண்ணும்போது 1.3% ரைஸ். 2023 ரிப்போர்ட் இது. 2024 ரிப்போர்ட் அடுத்த வருஷம் வரும். ஸோ இப்போ நம்ம 2070 நம்ம கார்பன் நியூட்ரல் போனோம். வேர்ல்டு கண்ட்ரிஸ் அவங்களோட NDCA டார்கெட் அச்சீவ் பண்ணணும் அப்படின்னா இப்போ இருக்கக்கூடிய இதில் 2030 we need to reduce our greenhouse gas effect 42% இருக்கிறதுல கம்மி பண்ணணும் அப்படின்னு சொல்லப்படுது. அது மாதிரி 2035 we need to reduce by 57%. இது எதுக்குன்னா 1.5 டிகிரி செல்சியஸில் நம்மளோட ஹீட்டை வந்து 2100 போகும்போது கண்ட்ரோல் பண்ணுறதுக்காக, அதுக்கு மேலே போகாமல் இருக்கிறத தடுக்கிறது. ஆல்ரெடி we are nearing to 1.5. சரியா? ஸோ அது வந்து பண்ணணும் அப்படின்னு சொல்லப்படுது. சப்போஸ் 2 டிகிரிக்குள்ளாடி அப்படின்னா அதுக்கும் ஒரு ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. 28% 2030 28% 2030 2035 37% கண்ட்ரோல் பண்ணணும் அப்படின்னு சொல்லப்படுது. அதுக்கு பிறகு லைக் கான்சிக்யூட்டிவ் இயர்ஸில் யூ நீட் டு ஒர்க். அப்புறம் அடிஷ்னல் ஃபாரஸ்ட் குட் பி இன்க்ரீஸ். 27% ரெடக்ஷன் ஆகிருக்கு முன்னாடியை விட ஃபாரஸ்ட்டு. அதை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். அப்படி இன்க்ரீஸ் பண்ணப்பட்டால் 20% கார்பன் டை ஆக்சைடு லெவலை வந்து கம்மி பண்ண முடியும் அப்படின்னு சொல்லப்படுது எக்ஸ்ட்ரா. அது மாதிரி க்ரீன் ஹவுஸ் கேஸஸ் ஈக்குவலன்ட் டு கார்பன் டை ஆக்சைடு லெவல் 57.19 கிகா டன்ஸ்னு சொன்னேன். கார்பன் டை ஆக்சைடு ஈக்குவலண்ட்டாக இருக்கக்கூடிய அதில் கார்பன் டை ஆக்சைடு மட்டும் அதோட கான்ட்ரிபியூஷன் புரியுதா உங்களுக்கு? க்ரீன் ஹவுஸ் கேஸஸ்னால் எல்லாமே வரும். அதில் கார்பன் டை ஆக்சைடு ஈக்குவலான டன்ஸ் தான் நான் சொன்னது உங்களுக்கு 57.1 டன். அதில் கார்பன் டை ஆக்சைடோட கான்ட்ரிபியூஷன் மட்டுமே 37.4 பில்லியன் டன்ஸ். லாஸ்ட் இயரை விட 0.8 டைம்ஸ் வந்து இன்க்ரீஸ் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லப்படுது. சைனா, இந்தியா இஸ் த கிரேட்டஸ்ட் கான்ட்ரிபியூட்டர் ஃபார் திஸ். அதிலும் நம்ம குறைவாக இருக்க மாட்டோம். கரெக்ட் தானே? ஸோ NDC நேஷ்னல் டிட்டர்மைன் கான்ட்ரிபியூஷனில் இந்தியா, ஜப்பான், ரஷ்யா, டர்க்கி, சைனா, இந்தியா இந்த கண்ட்ரிஸ் எல்லாமே வந்து நம்ம போட்டிருக்க டார்கெட் அச்சீவ் பண்ணிடுவோம்
இப்படியே போச்சு அப்படின்னா நம்ம அச்சீவ் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. ஆனால் யூஎஸ், அர்ஜென்டினா, ஆஸ்திரேலியா, கனடா, சவுத் கொரியா, யூரோப்பியன் யூனியன், அப்புறம் சவுத் ஆஃப்ரிக்கா, இந்த கண்ட்ரிஸ் எல்லாம் வந்து அவங்க டார்கெட்டை வந்து அச்சீவ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப கம்மி அப்படின்னு சொல்லப்படுது. அவங்க ஸ்ட்ராட்டஜி கரெக்ட் கிடையாது. இப்போ ட்ரம்ப் வந்திருக்காரு, ஸோ ஈ வில் ரிவர்ஸ் கிளைமேட் சேஞ்ச் அப்படின்னு ஒன்றே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடியவர். அது மாதிரி என்டிசி G20 கண்ட்ரிஸ் 42% 2030 குறைக்கணும், 2035 57% அவங்க அவங்களுக்கான டார்கெட். வாட் ஷுட் பி மேட் சிக்னிஃபிகண்ட் ரெடக்ஷனுக்காக என்ன பண்ணணும் அப்படின்றது இனிமேல் நம்ம என்ன பண்ணணும். 7.5% பெர் இயர் அண்டில் 2035 நம்ம வந்து குறைச்சோம் அப்படின்னா 1.5 டிகிரியை நம்ம வந்து அச்சீவ் பண்ணலாம் அப்படின்றதும் சொல்லப்பட்டிருக்கு. ஆனுவல் ரெடக்ஷன் ஆஃப் 4% இஸ் நீடட் ஃபார் 2 டிகிரி செல்சியஸ். ஒவ்வொரு வருஷமும் குறைக்கிறது. கார்பன் டை ஆக்சைடு லெவலில் க்ரீன் ஹவுஸ் கேஸஸ். அப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட் இன் ரினியூவபிள் எனர்ஜி, சோலார், விண்டில் இன்வெஸ்ட் பண்ணுறது. அது மாதிரி ரீஃபாரஸ்ட்ரேஷன், ரெஸ்டரேஷன் ஆஃப் ஃபாரஸ்ட், அஃபாரஸ்ட்ரேஷன் அது வந்து பண்ணுறது. அது மூலமாக கார்பன் டை ஆக்சைடு லெவலை குறைக்க முடியும் அப்படின்றத எமிஷன் கேப் ரிப்போர்ட்டில் சஜஷன்ஸில் கொடுக்குறாங்க. ஸோ தட்ஸ் அபவுட் தி ஆர்டிகிள். நவ் வி வில் மூவ் ஆன் டு தி MCQs. Question number 1, which of the following is a major natural cause for the drought? Statement number 1, El Nino. Second one, deforestation. Third, overgrazing. Climate change. Select the correct answer using the code given below. Question number 2, a recent study in Maharashtra, northern western Ghats of NCF, India and BAG highlighted the impact of agroforestry on species like Minervaria cefi and Minervaria gomandaki. What are the species? Options are A, fish, B, birds, C, frog, D, butterfly. Question number 3. So the phrase new collective quantified goal was sometimes appeared in the news, primarily in the context of what? Options are A, green investing, B, climate financing, C, carbon offset, D, climate adaptation. Fourth question. So consider the following statements regarding MGNREGA job card deletion. Statement number 1, job cards of households permanently migrate outside the Gram Panchayat can be deleted under the MGNREGA. Statement number 2, the permanent migrants is the only criterion for job cards deletion under the MGNREGA. Which are the statements following these are correct represent of the above statements? Options are A, both statement 1 and statement 2 are correct. Statement 2 is the correct explanation for statement 1. B options, both statement 1 and statement 2 are correct. Statement 2 is not the correct for explanation statement 1. C, statement 1 is correct but statement 2 is incorrect. D option, statement 1 is incorrect but statement 2 is correct. Question number 5. Probot 3 mission recently seen in news related to which of the following? Options are A, Earth magnetic field, B, lunar surface exploration, C, atmosphere of Venus, D, sun corona. So that's all. Now we will see the answers for the previous. Question number 1, answer is Cambodia. C. Question number 2, answer is A. Question number 3, answer is D. Question number 4, answer is A. Question number 5, answer is D. So that's all about the current affairs and MCQ. Thanks for joining with us.